இல்லாமல் தான் அவங்க செய்கிறாங்க. அதை நீங்கள் செய்கிறது வந்து என்ன பொறுத்தளவில் ஓகே மேனேஜ் பண்ணலாம். தனியாக வந்து ஒரு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சந்தியா, பெஸ்ட்லைசர் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட முழுவதுமா அனைத்து பற்களையும் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்தின ஃபிக்ஸட் பற்கள் கொடுத்த நம்மளோட யூடியூப் நேயர் நம்ம கூட இருக்காங்க. இவங்க சிகிச்சைக்கு முன்னாடி அவங்க வாயில நிறைய பற்களுக்கு நிறைய அப்படின்னு சொல்றதை விட அனைத்து பற்களுக்குமே அவங்க முழுவதுமா பிரிட்ஜ் முறையில பற்கள் கட்டியிருந்தாங்க. நடுவுல கொஞ்சம் பற்கள் மட்டும் சப்போர்ட் வச்சு அதுக்கு மேல முழுவதுமா அவங்க மெட்டல் செராமிக் பிரிட்ஜ் வந்து கட்டியிருந்தாங்க. ஆனாலும் அந்த பிரிட்ஜில் அவங்களுக்கு நிறைய உணவு வந்து மாடிக்கிட்டே இருந்தது, சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருந்தது. நம்ம எக்ஸ்ரே பார்த்தப்ப தான் தெரிஞ்சது சப்போர்ட் எடுத்த பற்களும் ஃபுல்லாகவே அரிச்சு போய் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது. அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆன பற்களும் பிரிட்ஜையும் எடுத்துட்டு மேல் கீழ் தாடையில இம்ப்ளான்ட் பொருத்தி மேல் தாடையில எலும்பு குறைவா இருந்தது அப்படின்னு நம்ம டைட்டானியம் பாரும் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸடா பற்கள் அவங்களுக்கு நம்ம 5 நாட்கள்ல பொருத்திருந்தோம். இப்போ அவங்க செக்அப் வந்திருக்காங்க. அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்க மேடம். உண்மையிலே ஒரு நல்ல, அதை எப்படி சொல்கிறேன்ட்டு நான் புரியல. அந்த டாக்டர்லேருந்து நர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். நான் நல்லாவே கேர் எடுத்து பார்த்துட்டாங்க. ஒரு 10 மணி நேரம் முதல் டே ஃபஸ்ட் டே ஒரு சூப்பராக ஒரு ஹெல்ப் பண்ணி நல்லா ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, நல்லாவே பார்த்துட்டாங்க. அவங்க என்ன அடுத்த பிரான்ச்லேயும் போய் அவங்கள ஒரு 10 நாளைக்கிட்ட யாருமே குறை சொல்றதுக்கு இல்லை. எல்லா பொண்ணுங்களுமே டாக்டர் எல்லாருமே நல்லா பார்த்துட்டாங்க. அது தேங்க்ஸ். இது இந்த பல்ல பிரச்சனை எனக்கு சரியா உரி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்ன முக்கியமே பல்லண்ட மாதிரி, அது வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி வந்துடும். அந்த ஒரு கட்டத்துல உங்களோட இதை வெப்சைட்ல தான் பார்த்து எடுத்தேன். வந்து அதை ஃபோன் பண்ணி நான் அப்பாயின்மெண்ட் வச்சு வந்து எடுத்து அதை செய்தது பர்ஃபெக்ட். திருப்தி, ஃபுல் திருப்தியா இருக்குது. இம்ப்ளான்ட் பண்ற அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? உள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இப்படி அது இப்படி இப்படி உள்ள ஸ்க்ரூ வச்சு வெளிநாட்டிலேயே அது கஷ்டம், இது இங்க வந்து சரி அது எப்படி இருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. உண்மையிலே ஒரு ப்ரெஷர் இருந்தது எனக்கு. ஆனா அடுத்தடுத்த நாள் அதை ஏன்னா அந்த பல்லு முக்கியன்றதுல அந்த ப்ரெஷரை நான் வெளியில எடுக்க இல்லை. எனக்கு அது பல்லு தான் முக்கியம்ன்ற மாதிரி. ஆனா அது அந்த விஷயத்துல அது கஷ்டம், ஒரு அது கஷ்டம்னு சொல்றதை விட பின்னுக்கு நல்லா இருக்கும்ன்றத யோசிச்ச உடனே நான் அதை கஷ்டமா இருக்குல்ல, தெரியல எனக்கு எது இந்த இது. ஆனா நல்லா அந்த என்ன மருந்துல இருந்து சகலதுமே நீங்க கொடுத்த இது ட்ரீட்மெண்ட், அந்த நீங்க அந்த மவுத் வாஷ் பண்ற சொல்லி அது அந்த பெயின் இருக்காது, அந்த பெயின் அந்த அளவெல்லாம் பெயின் எல்லாம் இல்லை எனக்கு. நல்ல ஒரு என்ன சொல்றது நார்மலா இருந்துச்சு. ஓகே, அது நீங்க என்னதானே சிசேரியன் பண்ணாலும் கூட ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு பெயின் வரும். அது அப்படி இது அதை விட ஒரு கம்மி, ஒரு நாள் 2 நாள் அங்கெல்லாம் ஓகே ஆயிரும். இப்போ நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து நீங்க தனியா வந்து பண்ணிருக்கீங்க. ஆமா. அப்போ இப்போ சில பேருக்கு தனியா வந்து வரும்போது இங்க எப்படி இருக்குமோ, பயமா இருக்கும், நம்ம தனியா வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ஒன்றும் பயப்படவே நீங்க. ஏன்னா இவங்களே இப்ப நான் இவங்களுக்காண்டி முகத்துக்காண்டி சொல்லவே இல்லை, டாக்டருக்காண்டி அவங்களே நல்லா பாத்துக்குவாங்க. அதை விட நான் தனியத்தான் வந்தேன். ஒரு ஃப்ரெண்டு தான் அவங்க, ஒரு தம்பி மாதிரி அவங்க தான் கூட கூட்டிட்டு வந்தாங்க போனாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு பெயின் இல்லாமத்தான் அவங்க செய்யறாங்க. அதை நீங்க செய்யறது வந்து ஒரு என்ன பொறுத்த அளவுல ஓகே மேனேஜ் பண்ணலாம். தனியா வந்து ஒரு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட வீடியோ வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகணும். என்ன நானும் இதை பார்த்து தான் வந்தேன். அதாலதான் நானும் இப்ப சொல்றோம், அந்த
யூஸ் ஆகணும் மற்றவங்களுக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களோட நல்ல எண்ணத்திற்காக என்னோட நன்றி. தேங்க்யூ.